ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் நான் இங்கே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து அதை நம்ம இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரவை ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக அது சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சிம்ல வச்சு நல்லா வறுத்தி எடுத்துட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி ரொம்பவும் வதங்க வேண்டாம், சும்மா ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி 4 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரே ஒரு வதக்கிட்டு நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டது உடனே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் சேர்க்கக்கூடாது, அதுக்கு கம்மியும் சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 2 கப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கட்டும். கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சா. இப்போ நம்ம அந்த வச்சுருந்த ரவையை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் ஆன உடனே அந்த ரவை தண்ணி எல்லாத்தையும் இழுத்துடும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ரவை சூப்பராக வெந்துடும். நம்ம இப்படி அழுத்தி விடுறதுக்கு காரணம் கட்டி வராமல் இருக்கும், அதுக்காக தான் இப்படி அழுத்தி விட்டது. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஏற்கனவே ரவை வெந்தது தான். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இப்போவும் கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்ட உடனே சூப்பராக உதிரி உதிரியாக ஒரு ரவை கிச்சடி ரெடி ஆகிடும். இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா நைட்டுக்கு டின்னராகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரவா கிச்சடியும் சட்னி அண்ட் மஷ்ரூம் சிம்பிளாக ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் ஃப்ரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.